சாவித்ரி மகாகாவியம் ஓர் அறிமுக விளக்கம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு அருளிய சாவித்ரி காவியத்தை பற்றிய ஓர் அறிமுக விளக்கத்தையும் அக்காவியத்தின் காதை வாரியான சுருக்கத்தையும் தமிழில் வழங்க வாய்ப்பளித்த ஆரோவில் வானொலிக்கு முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இக்காவியத்தை பற்றிய சில செய்திகளை நாம் பார்க்கலாம். சாவித்ரி மகாகாவியம் உலகை திருவுருமாற்றம் செய்ய வந்த மந்திரம் என்கிறார் அன்னை. சாவித்ரி மகாகாவியத்தை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எப்பொழுது எழுத துவங்கினார்? சாவித்ரி காவியம் நமக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அருளிய மந்திரம். சாவித்ரி காவியத்தை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தமது பரோடா காலத்திலேயே, அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே துவங்கிவிட்டார் என்பதை தினேந்திர ராய் அவர்களுடைய குறிப்பின் மூலமாக நாம் அறிகிறோம். சாவித்ரி காவியம் ஆரம்ப காலத்தில் 2 பாகங்களாக தொடங்கப்பட்டது. எர்த் அண்ட் பியாண்ட், பூமியும் அதற்கு அப்பாலும் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் பகவான் எழுதிய குறிப்பேடுகள் நமக்கு கிடைக்கவில்லை. 1938 பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்ட விபத்திற்கு பின் அவருடைய தனிமை தவம் நின்று போனது. அவருக்கு உதவி செய்ய சீடர்கள் சிலரை அன்னை நியமித்தார். ஒவ்வொரு நொடியையும் தவமாக எப்படி செய்வது, எந்த சூழ்நிலையிலும் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக ஒருவன் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பது இந்த காலகட்டமான 1938 முதல் 1950 அவர் தன் உடலை பிரியும் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். இக்காலகட்டத்தில்தான் அவர் தான் எழுதிய நூல்களை மீண்டும் திருத்தி புத்தகமாக வெளியிடுவதற்கு ஏதுவாக முழுமூச்சாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அவ்வாறு அவர் எழுதி திருத்திய நூல்களில் ஒன்று அவருடைய ஒப்பிட முடியாத காவியமான சாவித்ரி. நாம் ஏன் சாவித்ரியை படிக்க வேண்டும்? சாவித்ரி காவியம் வேதங்களுக்கு இணையானது. மறைநூல்கள் அனைத்தும் ரிஷி முனிவர்களால் நமக்கு அருளப்பட்டவை. அது அவர்களுடைய ஆன்மீக தவத்தின் பயனாக மாந்தருக்கு கொடையாக அளிக்கப்பட்ட ஒன்று. நாம் அறிந்த 4 வேதங்களும் உபநிடதங்களும் சமஸ்கிருத மொழியில் உள்ளவை. நடைமுறையில் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. வேதத்தை நன்குணர்ந்த பெருமக்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு விளக்கம் அளித்து அதன் சாராம்சத்தை சிறிது உணர வைப்பர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அருளி செய்த சாவித்ரி காவியம் ஆங்கில மொழியில் இயற்றப்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. உலகம் முழுவதும் பெரும்பாலான மனிதர்கள் தற்போது உபயோகிக்கும் ஒரு பொதுவான மொழி ஆங்கிலம். அதில் சாவித்ரி காவியம் இருப்பது உலகோர் அனைவரையும் சென்று எளிதாக சேரும் என இறைவன் நினைத்தான் போலும். பல ஒப்பற்ற காவியங்கள் ஆங்கிலத்தில் இயற்றப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி காவியம் மிக நீண்ட ஒன்று. கிட்டத்தட்ட 24,000 அடிகளை கொண்டது. இது நாள் வரை இவ்வளவு பெரிய காவியத்தை வேறு எவரும் ஆங்கிலத்தில் இயற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாவித்ரி பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியுள்ளவை: சாவித்ரியை நான் உணர்வின் உயர்நிலைக்கு ஏறிச் செல்வதற்கான ஒரு கருவியாய் உபயோகித்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட மனத்தளத்திலிருந்து ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு முறையும் ஓர் உயர்நிலையை அடையும் பொழுது அந்த நிலையில் இருந்து அதை மீண்டும் எழுதுவேன். மேலும் ஒரு விஷயத்தில் குறிப்பாக இருந்தேன். நான் அடைந்த உயர் நிலைக்கு கீழ் உள்ள நிலைகளிலிருந்து எந்த பகுதியாவது வந்திருந்தால்
அது நல்ல கவிதையாக இருந்தாலும் அதை வைத்திருப்பது எனக்கு திருப்தியாக இருக்காது. எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே தரமானதாக இருக்க வேண்டும். மேலும் சாவித்திரியை எழுதி முடிக்கப்பட வேண்டிய ஒரு காவியமாக நான் கருதவில்லை. ஒருவரின் சொந்த யோக உணர்வு நிலைகளிலிருந்து எவ்வளவு தூரம் எழுத முடியும், அதை எப்படி ஒரு புதிய படைப்பாக ஆக்க முடியும் என்பதற்கான பரிசோதனை களமாகவே அதை கருதினேன். பின்பு ஒரு சமயம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு எழுதுகிறார்: சாவித்திரி இப்பொழுது மிக பெரியதாய் நீண்டு வளர்ந்து விட்டது. அது முன்பு நீ பார்த்ததை போல் இல்லை. சாவித்திரி புதிய வடிவில் பரமன் மற்றும் வாழ்க்கையை பற்றிய தத்துவங்களை கவிதை வடிவில் சொல்லும். மூல கவிதையில் உத்தேசித்திருந்ததை விட அதன் பொருள் மிக ஆழமானதாகவும் அதன் வீச்சு மிக விரிந்ததாகவும் இருக்கும். அதற்கான அகத்தூண்டுதலை மிக உயர்ந்த நிலையில் தொடர்ந்து வைத்திருந்து எழுத நான் முயற்சி செய்கிறேன். பெரும்பாலான தத்துவ கருத்துக்கள், தீர்க்க தரிசனம், பல்வேறு ஆன்மீக அனுபவங்கள் முதலியவை உள்ளடக்கிய அந்த பெரிய திட்டத்தில் கவிதை நடையில் நிறைய வேறுபாடுகள் நிச்சயமாய் இருக்கும். ஆனால் செழுமையாகவும் முழுமையாகவும் எழுதுவதற்கு அவ்வாறு இருப்பது தேவை என்றே நான் நினைக்கிறேன். சாவித்திரி பற்றி அன்னை நமக்கு அருளியுள்ளவற்றை பார்க்கலாம். சாவித்திரியே அவர் நமக்கு அளித்துள்ள செய்தி என நான் நம்புகிறேன். மற்ற அனைத்தும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவே. ஆனால் சாவித்திரிதான் அவர் நமக்கு அருளியுள்ள செய்தி. அது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன கவிதை. மனித குலத்திற்கு எதிர்கால சித்திக்கான ஓர் வழிகாட்டி. ஸ்ரீ அரவிந்தருடைய தீர்க்க தரிசனத்தின் பரம வெளிப்பாடு ஒரு தனிப்பட்ட நபரின் அன்றாட ஆன்மீக அனுபவங்களை அவரே எழுதியது. சாவித்திரி பற்றி அன்னை முடிவாகவும் தீர்மானமாகவும் ஒரு சீடரிடம் கூறியது. சாவித்திரி எழுதுவதற்கு முன் ஸ்ரீ அரவிந்தர் என்னிடம் சொன்னார்: ஒரு புதிய முயற்சியில் இறங்க நான் துணிந்திருக்கிறேன். முதலில் சற்று தயங்கினேன், ஆனால் இப்போது தீர்மானித்து விட்டேன். எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவேன் என்பது இன்னும் எனக்கு தெரியாது. அந்த வேளையில் அவர் இறங்கிய அன்று அனந்தமாகிய அகன்ற கடலில் ஒரு துடுப்பில்லாத படகிலே நான் இறங்கியிருக்கிறேன் என்றார். மேலும் அன்னை இவ்வாறு கூறுகிறார்: பிரபஞ்சம் முழுவதையும் அவர் இந்த ஒரு புத்தகத்துள்ளே திணித்து விட்டார். இது ஒரு பேரதிசயமான மகத்தான படைப்பு, ஈடிணையில்லா ஒரு பூரணத்துவம், ஒரு பேரனுபவம், ஒரு தியானம், அமர நிலையையும் அனந்த நிலையையும் அடைய தூண்டும் ஒரு தூய வழிபாடு. அது அதன் ஒவ்வொரு வரியும் ஒரு மந்திரமாகும். மனிதனின் அறிவை கடந்த மந்திரம் அது. அவர் சொற்களை பயன்படுத்தியுள்ள தன்மையும் அமைத்துள்ள பாங்கும் அவற்றை உச்சரிக்கும் போதே அவற்றின் சந்தம் ஓம் என்னும் ஆதி ஒலிக்கு நம்மை இட்டுச் சென்றுவிடும். அதிலே எல்லாமே உள்ளன: தத்துவம், தந்திரம், வேதாந்தம், உலகின் பரிணாம வரலாறு, மனித வரலாறு, இயற்கையின், சிருஷ்டியின், தெய்வங்களை குறித்த அறிவு எல்லாமே அதில் உள்ளன. சாவித்திரி ஓர் ஆன்மீக மார்க்கமாகும், ஒரு தவ முறை. அது அதன் ஒப்பரிய வடிவத்துள் அனைத்துமே அடங்கியுள்ளன. அசாதாரணமான ஒரு சக்தி அதில் பொதிந்துள்ளது. அவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்துள்ள சத்தியமே அதில் மிளிர்கிறது. அதில் உள்ளவை எல்லாம் அவரது சொந்த அனுபவங்கள், உண்மை தரிசனங்கள், அதிபௌதீக சத்தியங்கள். ஒருவன் பௌதீக ரீதியில் சுக துக்கங்களை அனுபவிப்பது போலவே அவர் அவற்றை அனுபவித்திருக்கிறார். மரணத்தின் அருகிலே கூட அடியெடுத்து வைத்துள்ளார். நரகத்தின் துன்பங்களை சகித்து பார்த்திருக்கிறார். பிறகு அச்சேற்றிலிருந்து மீண்டிருக்கிறார். தெய்வ சாம்ராஜ்யத்தின் வளமான காற்றை சுவாசித்து பேரானந்த நிலையை எய்துவதற்காக அவர் உலகத் துன்பங்களாம் சேற்றிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். சகலவிதமான பிரதேசங்களையும் அவர் கடந்துள்ளார்.
எல்லா விளைவுகளையும் ஏற்றுள்ளார். யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத துன்பங்களை சரீரம் மூலமாகவே அனுபவித்திருக்கிறார். அவரை போன்று துன்பத்தை ஏற்றவர்கள் இதுவரையில் யாரும் இருக்க முடியாது. அவர் அத்தகைய கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுள்ளார். அவற்றையெல்லாம் இன்பமாக மாற்றி பரம்பொருளுடன் ஐக்கியமாகும் இன்பத்தை அடைவதற்காகவே அவற்றையெல்லாம் ஏற்றார். மிகவும் எளிமையாக கணவன் மனைவியின் அன்பின் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட இக்கதையில் பொதிந்துள்ள ஆழமான பொருளை உணர்வதன் மூலம் இதன் சிறப்பை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தனித்துவம் மிக்க திறமை வாய்ந்த கவியே திருப்தி அளிக்கக்கூடிய காவியத்தை இவ்வாறு அளிக்க முடியும். நாமும் அதனை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவ்வரிகள் மந்திர சொற்களாகவே உள்ளன. எந்த அனுபவத்தை கொண்டு அந்த சொற்கள் வெளிவந்தனவோ அந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரமாகவே சாவித்திரி உள்ளது. சாவித்திரி காவியத்தை ஏன் மந்திரம் என்கிறோம்? ஒரு மந்திரம் என்பது அனுபவத்தின் சக்தியை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது. நம்முடைய கலாச்சாரத்தின் பண்டைய முறைப்படி ஒரு மந்திரத்தை கற்பதற்கு 4 நிலைகள் உள்ளன. முதலாவது நிலை சரியான ஒலியுடன் சொல்வது. மந்திரங்களுக்கு அதன் ஒலியே ஆதாரம் என்பதால் அதனுடைய சரியான உச்சரிப்பும் அதனுடைய ஒலியை வெளிப்படுத்தும் சந்தமும். இரண்டாவது, ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை தெளிவாக அறிதல். அந்த வார்த்தைகளின் தொடர்பையும் ஓரளவு மனதால் அறிதல். மூன்றாவது, மனதை மந்திரத்தின் ஒவ்வொரு சொல்லின் மீதும் அது விளக்கும் பொருளின் மீதும் ஒருமுனைப்படுதல். இந்த ஒருமுனைப்பு அந்த மனரீதியான புரிதலை ஆழத்திற்கு கொண்டு சென்று அதை அனுபவமாக பெறுதல். நான்காவது, மனம் அமைதி அடையும் வரை அந்த மந்திரத்தின் சொற்கள், ஓசை மற்றும் அதன் பொருளின் மீது தொடர்ந்து ஒருமுனைப்படுதல். அப்பொழுது மோனமடைந்த மனம் மந்திரத்தின் மூலத்தை நமக்கு வெளிப்படுத்திக் கொள்ளும் அந்த அருளை பெறுவோம். இது வார்த்தைகள் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது, ஓர் உயிர்ப்புள்ள அனுபவம். ஸ்ரீ அரவிந்தரின் மந்திர சொற்கள் நிரம்பிய சாவித்திரியை படிக்கும்போது ஆங்கில உச்சரிப்பின் இயற்கையான சந்தத்திலேயே வாசிக்கலாம். ஸ்ரீ அன்னை திரு சம்பக்லால், திரு நிரோத்பரன் மற்றும் ஹூதா போன்ற சாதகர்களுக்கு சாவித்திரியை மிகவும் நிதானமாகவும் தெளிவுடனும் உணர்வு பூர்வமாகவும் படிக்கச் சொல்லி அறிவுறுத்தியுள்ளார். நமக்கு அதிகமாக புரியாவிட்டாலும் வார்த்தைகளின் மந்திர அலைகள் நம்மை ஆழத்தில் தொட்டு சில நேரங்களில் நம்முடைய உள்ளுரையும் அறிவினையும் அனுபவத்தையும் எழுப்பிவிடுகிறது. அது முற்றிலும் எதிர்பாராத விதமாக நிகழ்கிறது. இதுதான் சாவித்திரியின் சூழல், சாவித்திரியின் அருள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மனித குலம் புரிந்து கொள்வதற்காக பல நூல்களை படைத்திருந்தாலும் அன்னை கூறியது போல் அவருடைய மற்ற நூல்கள் எல்லாம் ஒரு மனிதனை தயார்படுத்தவே. All his other writings are the preparation. ஆனால் சாவித்திரி மட்டுமே அவருடைய செய்தி. சாவித்திரியின் மகத்துவம் அளவிட முடியாதது. அதன் பொருள் பிரபஞ்சம் தழுவியது. அதன் வெளிப்பாடு தீர்க்க தரிசனம். அதன் சூழலில் செலவிடப்படும் நேரம் வீணாவதில்லை. சைத்திய புருஷன் திறப்பதற்கும் உணர்வின் மேன்மைக்கும் ஆங்கில மொழியில் புலமை பெறவும் ஒவ்வொரு நாளும் சாவித்திரியிலிருந்து ஓரிரு பக்கங்களை வாசிப்பது நன்மை பயக்கும். இதிலிருந்து நாம் சாவித்திரியின் மகத்துவத்தை உணர முடிகிறது. சாவித்திரி காவியத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும்? இங்கு வர இருக்கும் இந்த உரையாடல் 1960ஆம் ஆண்டு மோனா சர்க்கார் அவர்களுடன் நடைபெற்றது. பின்னர் 1967ஆம் ஆண்டு அவர் தம் நினைவிலிருந்து எழுதப்பட்டு அன்னைக்கு படித்து காட்டப்பட்டது. நீ சாவித்திரியை படிக்கிறாயா? ஆம் அன்னையே. ஆம், அந்த காப்பியத்தை முழுவதுமாக படித்துள்ளாயா?
ஆம் அன்னையே, அதை 2 முறை படித்திருக்கிறேன். படித்ததையெல்லாம் புரிந்து கொண்டாயா? அவ்வளவாக இல்லை அன்னையே. ஆனால் எனக்கு கவிதைகளை படிப்பது பிடிக்கும். அதனால் அதை நான் படித்தேன். சாவித்திரியை எப்போதும் படி. அது உனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு முறை அதை படிக்கும் போதும் புதிதாக ஏதாவது உனக்கு வெளிப்படுவதை நீ காணலாம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய காட்சி, ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவம் உனக்கு கிடைக்கும். முன்பு அதில் நீ காணாத விஷயங்கள், உனக்கு புரியாத விஷயங்கள் திரும்ப படிக்கும்போது விளங்கும். திடீரென்று உனக்கு தெளிவாகும். அதன் வார்த்தைகளின் வழியே, வரிகளின் வாயிலாக நீ எதிர்பாராத காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அதை படித்து புரிந்து கொள்ள ஒவ்வொரு முறை நீ முயலும் போதும் அதில் கூடுதலாக ஏதாவது இருப்பதை நீ காண்பாய். அதன் பின்னால் புதைந்திருந்த ஏதாவது பொருள் தெளிவாக கண்கூடாக வெளிப்படுவதை காண்பாய். ஆம், நீ முன்னர் படித்த அதே அடிகளை ஒவ்வொரு தடவை மீண்டும் படிக்கும் போதும் அதை ஒரு புதிய ஒளியில் நீ காண்பாய். இது தவறாமல் நடப்பதாகும். இவ்வாறு உன் அனுபவம் வளமடைந்தவாறு இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் ஒரு புது காட்சி கிடைக்கும். ஆனால் மற்ற புத்தகங்களை அல்லது செய்தித்தாட்களை படிப்பதைப் போல் இதை படிக்கக்கூடாது. உன் மூளையை வெறுமையாக்கி மனதில் வேற எந்த எண்ணமும் இல்லாதபடி அனைத்தையும் அகற்றி இதை படிக்க வேண்டும். இவ்வாறு வெறுமையான மனத்துடன், அமைதியாக, திறவுடன் நீ ஒருமுனைப்பட வேண்டும். அப்போது சாவித்திரியின் சொற்கள், சந்தங்கள், அதிர்வுகள் ஆகியவை வெண்மையான ஒரு தாளை போன்றிருக்கும் உன் மனதை ஊடுருவி அதில் தம் முத்திரையை பதிக்கும். எவ்விதமான முயற்சியும் இல்லாமலே அவை தாமாகவே உனக்கு விளங்கும். சாவித்திரியை நாம் ஏன் படிக்க வேண்டும்? மிக உயர்ந்த ஆன்மீக சிகரங்களை அடைய சாவித்திரி மட்டுமே போதுமானது. சாவித்திரியின் மீது எப்படி தியானிப்பது என்பதை ஒருவன் உண்மையிலேயே அறிந்தால் அவனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அதிலிருந்தே கிடைக்கும். இந்த பாதையை பின்பற்ற விரும்புபவனுக்கு இறைவனே அவனுடைய கரத்தை பற்றி லட்சியத்தை நோக்கி வழிநடத்தி செல்வதை போல் சாவித்திரி அவனுக்கு திட்டவட்டமாக உதவி அளிக்கும். அவனுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் அது எவ்வளவுதான் தனிப்பட்ட சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பதில் இங்கே கிடைக்கும். பிரச்சனையின் தீர்வு இங்கே கிடைக்கும். ஆம், இந்த யோகத்தை செய்வதற்கு தேவையான அனைத்துமே இதில் உள்ளன. பிரபஞ்சம் முழுவதையுமே அவர் இந்த ஒரு நூலில் அடக்கியுள்ளார். இது ஒரு அற்புத படைப்பாகும். மிகச்சிறந்த, ஒப்புயர்வற்ற முழுமை கொண்டதாகும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ சாவித்திரியை படிக்கப் போகிறாய். சரியான முறையில், சரியான மனப்பாங்குடன் படி. பக்கங்களை திறப்பதற்கு முன் சற்று ஒருமுனைப்பட்டு மனதை கூடிய வரையில் வெறுமையாக்க முயன்று எண்ணங்கள் ஏதுமில்லாமல் இதை படிக்க வேண்டும். இவ்வழியில் உன்னை நேரடியாக இட்டுச் செல்லக்கூடியது உன் இதயமே. இத்தகைய விளைவுடன் நீ உண்மையாக ஒருமுனைப்பட முயன்றால் நீ தூய்மைப்படுத்தும் அக்னியை, சைத்திய கொழுந்தை உன்னுள் வெகு விரைவில், ஒருவேளை சில நாட்களிலேயே கூட ஏற்றி எரியச் செய்யலாம். சாதாரணமாக உன்னால் செய்ய முடியாததை சாவித்திரியின் துணையுடன் உன்னால் செய்ய முடியும். முயன்று பார். இத்தகைய மனப்பாங்குடன் படித்தால் உன் உணர்வின் பின் திரையில் இத்தகைய அணுகுமுறையை வைத்துக்கொண்டு படித்தால் சாவித்திரி எவ்வளவு வித்தியாசமானதாக, புதியதாக தெரிகிறது என்பதை காண்பாய். இவ்வாறு படிப்பதே நீ ஸ்ரீ அரவிந்தருக்கு அளிக்கும் அர்ப்பணமாக இருக்கும். சாவித்திரியில் உணர்வின் உயிரோட்டம் நிறைந்து வழிகிறது. சாவித்திரி உண்மையிலேயே ஓர் உயிருள்ள வழிகாட்டியை போன்றதாகும்.
யோகம் செய்ய விரும்பி அதற்கான தேவையை உணர்ந்து நேர்மையுடன் அந்த முயற்சியில் இறங்கும் எவரும் சாவித்திரியின் துணை கொண்டு யோகத்தின் சிகரத்தை அடைவது இயலும். சாவித்திரி உருவகப்படுத்துகின்ற மெய்மையை அவர்களால் காண முடியும். இதை எந்த குருவின் துணையும் இல்லாமல் கூட செய்வது இயலும். இதை எந்த குருவின் துணையும் இல்லாமலும் கூட செய்வது இயலும். இதை அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருந்து கொண்டு செய்யலாம். அவர்களுக்கு சாவித்திரி மட்டுமே துணையாக இருக்கக்கூடும். தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் சாவித்திரியில் காணலாம். தொல்லைகள் வரும்போது அல்லது ஏதாவது தடங்கல்களை சந்தித்து எவ்வாறு அவற்றை கடந்து முன்னேறுவது என்று தெரியாமல் தவிக்கும்போது அவர்கள் மிகவும் அமைதியுடன் இருந்தால் ஒவ்வொரு கணமும் இவ்வாறு அவர்களை வாட்டி வதைக்கும் தயக்கங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு அளிக்கும் குறியீடுகள் அவர்களுக்கு சாவித்திரியில் கிடைக்கும். நிச்சயமான உதவி கிடைக்கும். அவர்கள் மிகவும் அமைதியாக திறவுடன் இருந்து நேர்மையாக விளைந்தால் எவரோ அவர்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவதைப் போல் அவர்கள் உணர்வார்கள். நம்பிக்கையுடன் நம்மை அர்ப்பணிக்கும் மன உறுதியும் தேவையான நேர்மையும் இருந்தால் அவர்கள் இறுதி இலக்கை அடைவார்கள். ஆம், சாவித்திரி உயிருள்ளது, உறுதியானது, உணர்வின் உயிரோட்டம் நிறைந்து வழிவது, மனிதனின் தத்துவங்கள் சமயங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பால் உள்ள பரம ஞானமாய் இருப்பது. இது தன்னிலேயே ஆன்மீக பாதையாகும். யோகம், தவம், சாதனை அனைத்தும் ஆகும். சாவித்திரி மட்டுமீறிய சக்தி கொண்டது. உணர்வின் ஒவ்வொரு படியின் மெய்யான அதிர்வுகளையும் அவற்றை பெற தகுதியுள்ளவர்களுக்கு இது கொடுக்க வல்லது. இது சாவித்திரியின் பின்னுள்ள மெய்மையை ஸ்ரீ அரவிந்தர் அதில் நமக்கு வெளிப்படுத்தியுள்ள திருவருட்செய்தியை கண்டறிய ஒவ்வொருவரும் முயல வேண்டும். இதுவே உன் முன்னுள்ள பணியாகும். இதை செய்தற்கு அரிய பணிதான், அத்துடன் செய்தற்கு உரிய பணியும் ஆகும். அன்னையின் இந்த கூற்றுடன் இதை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம்.